மதிய மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைகின்ற ஊழியரை பரிசுத்தாவியானவர்தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். இணைந்திருக்கிற ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் பாராட்டுகின்ற கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலி நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தருடைய மகிமை, அதை நாம் வர்ணிக்க முடியாது. ஆனாலும் வசனங்களூடாய் அநேக வசனங்கள் கர்த்தருடைய மகிமையை குறித்து காரியங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு இன்ட்ரோடக்ஷனை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிற. எசேக்கியேல் புத்தகத்திலே அநேக காரியங்கள் எனக்கு அவ்வளவாக விளங்காது. எல்லாமே தேவனுடைய தரிசனங்களை அப்படியே அங்கே அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கும். அநேக தரிசனங்கள் வித்தியாசமான காரியங்களாய் காணப்படும். இந்த வசனம் ஆனால் நாம் விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிதாக அது காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி. கேருபீன் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே 2 கேருபீன்களை அவர்கள் உண்டாக்கி அது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கேருபீனின் மேலிருந்து எழும்பி, அந்த இடத்திலிருந்து தான் தேவன் ஆசரிப்பு கூடாரத்திலே ஜனங்களை வந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்திலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்து இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை அப்படியே கண்டு அதை எழுதுகிறதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று. இந்த பிரகாரம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம், பிறகு பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிறகு இருப்பதுதான் பிரகாரம். அதாவது முதலாவது உள்ளே நுழைகிற இடம். அங்கு வரைக்கும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்ததுன்னு பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாளிலே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டாம். நாம் பிரகாரமாகி அந்த வெளிப்புறத்திலே அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலுள்ளே நுழையாத இருக்கிற ஜனங்களை கூட தேவன் அவருடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புகிற அளவிற்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கல்வாரி நமக்கு அது மகிமையாய் விளங்குகிறது. இந்த தேவனுடைய மகிமை என்ற வார்த்தை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன என்று நாம் பார்ப்போமானால், அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய மாட்சிமை, அவருடைய வல்லமையை தான் அவருடைய மகிமை என்று சொல்லுகிறோம். பாருங்கள், ஒரு ராஜாக்கள் ஆளும் பொழுது அவர்களை புகழ்ந்து அவர்களை போற்றி சொல்லுவது அவர்களுடைய மகிமைப்படுத்துவது. அப்படியாக தேவனுடைய மகிமை அவருடைய மாட்சிமையான காரியங்களையும் அவருடைய பிரசன்னத்தையும் நமக்கு எடுத்து கூறுவதுதான் தேவனுடைய மகிமையாய் காணப்படுகிறது. 1 நாளாகமம்
29வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 11, 12, 29வது அதிகாரம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதாவது கர்த்தர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் அவர்களை கனப்படுத்த, அவர்களை ஐஸ்வர்யனாக மாற்ற அவருடைய கரத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பது போல இந்த வசனத்திலே போற்றப்படுகிறார். அவருடைய வல்லமை, மாட்சிமையும் ஜெபமும் ஜெயமும் எல்லாம், அவர் எல்லா ஜெயமான காரியங்களுக்கும் காரணகர்த்தா யார் என்றால் அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை. வானத்திலும் பூமியிலும் இருக்கிறவைகள் எல்லாம் அவருடையவைகள். எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். அவ்வளவு மகிமை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனுஷரையும் ஐஸ்வர்யம் உடையவர்களாக மாற்ற முடியும். எந்த மனுஷரையும் அவர்களை சத்துவமும் வல்லமையும் உடையவர்களாய் மாற்ற அவருக்கு முடிகிறது. அதனால்தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் அவருடைய மகிமை. பாருங்கள், தேவனுடைய மகிமை என்னுடைய கிருபையினால் தான் நாம் இந்த நாளிலே ஜீவிக்கிறோம். எத்தனையோ தேசங்களிலே எப்படிப்பட்ட யுத்தத்தினால் ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள். இதோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாம் எவ்வளவாய் பொருளாதார ரீதியிலே உயர்ந்து இருந்தாலும் இந்த நாளிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளினால் ஜனங்கள் அந்த ப்ராப்ளங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணுவதை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன், கர்த்தருடைய கிருபை, அவருடைய மகிமைதான் நம்மை ஒரு சமாதானமான இடத்திலே தங்கி தாபரிக்க அவர் வைத்திருக்கிறார் என்பது போல அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மகிமை ஆராய்ந்து முடியாது. அவருடைய அன்பு நகலம் ஆழம் உயரம் என்னதென்று நம்முடைய அறிவு கெட்டாதது போல அவருடைய மகிமையும் நம்மால் வர்ணிக்க முடியாத காரியமாய் காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் மகா மேன்மை உள்ளது என்றுதான் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் அவருடையவைகள். எல்லா காரியத்திலும் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது. கடலிலே இந்த ஏரோப்ளைன் பல வருஷங்களுக்கு முன்பதாய் காணாமல் போன பொழுது அதை தேடி தேடி கண்டுபிடித்தார்களோ என்னமோ தெரியவில்லை. ஏதோ ஒரு இதிலே நான் பார்த்தேன், யூடியூப்ல ஓரளவு எதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதாக. ஆனால் இந்த கடலின் ஆழத்தை ஆராய்ந்து அறிய முடியாது என்ற வசனம் எவ்வளவு உண்மை என்று இந்த கடலை குறித்து நீங்கள் ஏதாவது காரியங்களை பார்ப்பீர்களானால் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவிற்கு இந்த கடலின் ஆழம், மனிதனுடைய எவ்வளவு டெக்னாலஜிகள் இருந்தாலும் அந்த டெக்னாலஜிகளை பயன்படுத்தி இன்னும் அவர்கள் போய் அதை கண்டுபிடிக்க முடியாத இடங்களெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு கடலின் ஆழம் பெரியது. கர்த்தருடைய மகத்துவமும் வல்லமையும் மனிதனுடைய கற்பனைகளுக்கு எட்டாதவைகள். அப்படி ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்த்தாலும் அவருடைய மகத்துவங்கள். நான் இந்த நாளிலே எப்பொழுதுமே இந்த கேலக்சி இப்படி பூமியை குறித்து அநேக காரியங்களை நான் பார்ப்பது என்றால் எனக்கு அதிக இஷ்டம். அப்பொழுது நான் பார்த்தேன், பூமியிலே இந்த பூமி 800,000 கிலோமீட்டர் தூர வேகத்திலே அது அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்கிறதாம் இந்த கேலக்சியிலே என்று பார்த்தேன். 24 மணி நேரம் சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது, நாம் உணர்வதில்லை. அதே சமயத்திலே இந்த சோலார் சிஸ்டமே அப்படியே
மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறது, நமக்கு அதுவும் தெரிவதில்லை. அப்படியான வல்லமை, தேவனுடைய மகத்துவமும் வல்லமையும் நம்முடைய கற்பனைகளுக்கு எட்ட முடியாத, ஆராய்ந்து முடியாத வல்லமையுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதனால்தான் அவருடைய மகிமையின் பிரசன்னம் எல்லாம் அவருக்குரியது. அந்த வசனத்தில் இந்த 1 நாளாகமம் 29 வாசித்த ஒரு வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், அனைத்தும் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் எடுத்து கூறுகிறவைகளாய் காணப்படுகிறது. பாருங்கள், அபகூக்கு 3ஆம் அதிகாரம் 3 5 வசனங்களை வாசிக்கிறேன். அபகூக் 3ஆம் அதிகாரம் 3 5 வரை. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்திருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றென்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. இந்த வசனத்தை அப்படியே நான் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வர்ணனையோடு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அதை அவருடைய மகிமையும் அந்த மகத்துவத்தையும், அவருடைய மகிமை என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் என்று சொன்னேன், அந்த பிரசன்னத்தையும் அவருடைய மாட்சிமையும் வர்ணிப்பதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அப்படிதான். அநேக காரியங்கள் அவரால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத காரியங்களை அநேக ஒப்பனையாய் சொல்லி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த வசனத்திலும் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை, அவருடைய முக பிரகாசம் எப்படி இருந்தது? சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அப்படி என்றால் ஒளி வீசியது. எப்படி சூரியன் ஒளிகளை வீசும் பொழுது அந்த கதிர்கள் பாய்வது போலதானே நாம் சூரியனை படம் வரையும் பொழுது எப்படி சூரியனை படம் வரைகிறோம்? வட்டத்தை போட்டு அனைத்து பக்கங்களும் கதிர்களை போடுவோம். அப்படியாய் அந்த கிரணங்கள், அந்த கரத்திலிருந்து கதிர் வீச்சுகள் வீசுவது போல ஒளி. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்ததாம். அவருடைய மகிமையை எப்படியெல்லாம் புகழ்கிறார் பாருங்கள். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் அது மறைந்து சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காயங்கள் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அப்படி என்றால் சூடு, அவ்வளவுக்கு அங்கு ஹீட் இருந்ததாக அந்த வர்ணனையிலே பார்க்கிறோம். இப்படியாய் தேவனுடைய மகிமையை, மகத்துவத்தை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எசையா ஒரு விதமாய் வர்ணிப்பார். எசேக்கியேலிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதே போல ஒப்பனைகளை கூட நாம் வாசிக்க கூடியதாய் காணப்படுகிறது. அதே போல கர்த்தருடைய மகிமையை நாம் ஏசாயாவிலே பார்க்கும் பொழுது, ஏசாயா அந்த தரிசனத்தை பார்த்தவுடனே அவருடைய தன்னை குறித்த ஒரு பாவ உணர்வை அவர் அடைகிறார். பாருங்கள், நாம் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் தியானிக்கும் பொழுது நாம் எவ்வளவு அற்பமானவர்கள், நாம் எவ்வளவு குறைவான, ஒன்றும் செய்ய முடியாதவர்கள். நமக்கு என்ன வல்லமை இருக்கிறது? ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று கூட நம்மால் அறிய முடியாத அளவிற்குத்தான் நாம் இருக்கிறோம் அல்லவா? இந்த நாளுடைய காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அவருடைய
காட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா எப்படியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறு செட்டைகள் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலே இந்த கர்த்தருடைய அந்த மகிமையையும் பிரசன்னத்தையும் பார்த்தவுடன் அந்த அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் முதலாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி அவர் பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், அந்த சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் இந்த தேவ தூதர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்க முடியும். அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவ்வாறு போட்டிருக்கிறது. ஆனால் அதுல 6 செட்டைகள் என்றுதான் அர்த்தம். 6 செட்டைகள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சேராபீன்களுக்கு. அதுல 2 செட்டைகளால் அவைகள் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, எப்படி கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எப்படி இந்த சேராபீன்கள் சொல்லுகிறது? இப்படியெல்லாம் மூடிக்கொண்டுதான், அதாவது தங்களுடைய முகத்தை, தங்களுடைய கால்களை மூடி பறந்து கொண்டு சொல்லுகிறது. நாம் கூட பாருங்கள், நிறைய இந்த அரசியல்வாதிகள் அவர்களை போய் சந்திக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய காலிலேயே விழுந்து விடுவார்கள். நான் கூட யோசிப்பேன், எதற்கு இப்படி காலில் போய் விழுகிறார்கள் என்று. என்னுடைய கிராமத்திலே நான் சிறுவயதா இருந்த பொழுது ஒரு சிலர் அப்படியா என்னுடைய தகப்பனார் கால்களிலே விழுவார்கள். எதற்கென்றால் என்னுடைய தகப்பனார் ஆசிரியரா இருந்ததினால் ஏதாவது காரியம் அவர்களுக்கு ஆக வேண்டும், அல்லது பண தேவை, அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள், ஏதாவது உயிருக்கு ஆபத்தான பிள்ளைகளுக்கு வைத்திய செலவுக்கு என்று எதுக்காலும் வருவார்கள். அப்பொழுது கால்களை தொடுவது, கால்களில் விழுவது, அப்படி பாருங்களே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த கால்களிலே விழுந்து இந்த அரசியல்வாதிகளை புகழ்வது, அப்படிப்பட்ட காரியங்கள், மற்ற அந்நிய தெய்வங்களை கும்பிடும் பொழுதும் விழுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தங்களுடைய கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து, மற்ற 6 செட்டைகள் இருக்கிறது. 6 செட்டைகளிலே 2 பறக்கிறது, 2 முகத்தை மூடிக்கொள்கிறது, 2 கால்களை மூடிக்கொள்கிறது. இந்த 6 செட்டைகளையும் அவைகள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? தங்களை தாழ்த்தி, தங்களை அந்த இடத்திலே, அந்த சேராபீன்கள் யார் என்று கூட அந்த முகத்தை கூட அவர்கள் காட்ட விரும்பவில்லை. கர்த்தருடைய அந்த மகிமைக்கு முன்பதாக அவர்கள் தங்களை ஒரு அதாவது ஒரு ஸ்பீக்கர், அந்த வாயிலிருந்து போற்றுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி விட்டு மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் மறைத்து கொள்ளுகிற சேராபீன்களாக காணப்படுகிறது. நாமும் கூட நம்ம தேவனுடைய மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவுதான் தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டால் கூட அது தேவனுடைய மகிமைக்கென்று மாத்திரம் நாம் சரியான இடத்திலே, சரியான விதத்திலே அதை பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலும் போய் அப்படியே நாம் சென்று கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார், அதை கற்றுக் கொடுத்தார் என்று அப்படியே சொல்லுவது, வெளிப்பாடுகளே இருந்தாலும் அதை சொல்லுவது தவறு.
நாம் கர்த்தர் எப்படியாக அது தேவனுக்கு மகிமையா இருக்கிறதா என்று சரியான இடத்திலே, சரியான நபரிடத்திலே மகிமையான காரியங்களை சொல்ல வேண்டும். இந்த தேவ தூதர்கள் பாருங்கள், சேராபீன்கள் என்ன செய்கிறது? ஒருவரை ஒருவர் நோக்கி அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படித்தான் தேவ தூதர்கள் பரலோகத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை தரிசனத்திலே காண்கிறார். கண்டவுடன் இவருக்கு தன்னை குறித்த ஒரு பயமும், தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அங்கே வந்து விடுகிறது ஏசாயாவுக்கு. எப்படியாய் அதை சொல்லுகிறார் பாருங்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்திலேயே வந்து தங்கி இருந்ததையும் ஏசாயா கண்டு உடனடியாய் தன்னை குறித்து அவர் அங்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பாருங்கள், இந்த வசனத்திலே நாம் கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய மகிமையை குறித்த ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், அவர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று போற்றுகிற அந்த சேராபீன்கள் பார்த்து தரிசனத்திலே ஏசாயாவுக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், தன்னுடைய உதடு எவ்வளவு அசுத்தமா இருக்கிறது, தான் ஒரு சுத்தமில்லாத வார்த்தைகள் வாயிலே வருகிறதே என்று. நானும் அடிக்கடி அப்படியாக அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் எடுக்க நான் ஒப்பு கொடுத்தேன். அடிக்கடி கோபப்பட்டு விடுகிறோம், அதை பேசிவிடு, இதை பேசி விடுகிறோம் என்று நான் என்னை நானே ஒப்பு கொடுத்துதான் ஞானஸ்நானத்துக்கு முதலாவது முழுக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று 1997ஆம் ஆண்டு நான் எடுத்தேன். இந்த உதடுகளை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அசுத்த உதடு நாவை குறித்து யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்திலே, எவ்வளவா நாவு ஒரு சுக்கான் போல அது கப்பலை மாற்றுகிறது, கப்பலுக்கு சுக்கான் திசை திருப்புவது போல ஒரு மனிதனின் ஆயுசையும் திருப்புகிறதாய் காணப்படுகிறது என்று. இந்த இடத்துல உதடுகளை குறித்து நாம் பார்க்க, இந்த உதடுகளில் இருந்து வருகிற கனி கர்த்தரை துதிக்கிற ஒரு கனியாய், அவரை போற்றுகிற ஒரு கனியாய், அவரை புகழ்ச்சுகிற ஒரு கனியாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கனியாய் இந்த உதடுகளின் கனி இருக்க வேண்டும். அப்பொழுது எப்படி அது இருக்க வேண்டும் என்றால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய உதடுகள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இங்கு அந்த உதடுகளை சேராபீன்கள் அவருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பை எடுத்து வந்து பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ இந்த உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். நமக்கு இன்று பாவ நிவர்த்தி கல்வாரியிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த இரத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பாவிகளுக்காக நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய மகிமையை நம்முடைய உள்ளத்திலே தங்க வைத்து நம் வாயினால் அவர் மகிமைப்படுகிறார். ஆமேன். அவருடைய மகிமை என்ற ஒரு பொக்கிஷம் நம்முடைய இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நமக்குள் அவர் வாசம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் இருந்து அவரை புகழ்கின்ற பாடல்கள், அவரை போற்றுகின்ற துதிகள், அவருக்கு நன்றி செலுத்துகின்ற
நம் நன்றி செலுத்தக்கூடிய துதிகள், ஆராதனைகள், அப்படிப்பட்ட பாடல்கள் நம் உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் அவரைப் போல பரிசுத்தமாய் வாழ்வது கடினம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாய் அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியும். யாத்திராகமத்திலே கூட மோசே இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவருடைய மகிமை குறித்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபியாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மனையிலே நில். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பாஷணை இங்கு நடைபெறுகிறது. மோசேக்கும் தேவனுக்கும் இடையே அவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழ் தான் நான் இதை தியானிக்கிறோம். மகிமை காண்பியும் என்று கேட்டதற்கு, என்னை நீ பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் உனக்கு எப்படியாவது தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய முகத்தை பார்க்காதபடி நீ இந்த கண்மலையின் வெடிப்பிலே நீர் இருந்தால் என்னுடைய பின்பகுதியை நீ பார்க்க முடியும் என்பது போல கர்த்தர் கரத்தினால் அவரை மூடி அவருக்கு அந்த மகிமையை காண்பிக்கும்படியாய் அவரை ஒரு இடத்திலே வைத்து பத்திரமாய் காண்பிக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவையான யாவற்றையும் அவர் செய்கிறார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் சுவாமி. தேவனுடைய மகிமை எவ்வளவு ஆச்சரியம் அப்பா. ஏசாயை போல நாங்கள் அப்பா பரிசுத்தமான உதடுகள் உள்ளவர்கள் அல்ல, ஆனால் எங்களை நீர் பரிசுத்த முள்ள உதடுகளாய் உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி எங்களை மாற்றின தயவு இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவு மேலானவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர், மாட்சிமையுடையவர், வல்லமை நிறைந்தவர், பராக்கிரமசாலி தகப்பனே. உம்முடைய வருகை அதி சீக்கிரம். அதற்கேற்றவர்களாய் நாங்கள் ஜீவித்து உம்முடைய மகிமையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாய் எங்களுக்கு உம்முடைய கிருபையை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நிறைவாய் அப்பா இந்த சங்கமம் வானொலியின் எல்லையை கூட நீர் விரிவாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆமேன். மகிமையை எடுத்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த காரியங்கள் நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் அதை உணர்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தையாலே இந்த காரியங்களை கர்த்தர் உருவாக்கினார். அதிசயமான காரியங்கள். நாங்கள் வழியிலே போய் இந்த கலெக்ஷன்களை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியம். கர்த்தர் எப்படி இவற்றையெல்லாம் செய்து முடித்தார், வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். அப்படியாக அருமையான வசனங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் ஆச்சரியப்படுத்தி வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே சந்திப்போம்.
அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு ஒலிபரப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய காரியங்கள் மகிமையை குறித்து எடுத்து வந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.